யோ யோ வாயேங்க. என்ன இதெல்லாம்? சாமியார் ட்ரெஸ். இதுக்குள்ள ஒரு செம்பு இருக்குமே. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் உன் பாப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்தது. பாப்பா காட்டி கொடுத்த கருங்காலியே, உன்னை சும்மா விட மாட்டேன். கச்சி விட்டு கச்சி வர்ற. ஆமா, எதுக்கு சாமியார் வேஷம் போட்டு என்ன இப்படி எல்லாம் வேலை வாங்கின? நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும்னு தான் பல நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ அன்னைக்கு பூக்காத்து அடி வாங்கி கொடுத்தியே, அதுக்கு பழிக்கு பழி. நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன், அட்வான்ஸ் கொடு, நான் ஊருக்கு போறேன். ஐயோ, எதுக்குங்க அட்வான்ஸ்? நானே உங்களுக்கு அட்வான்ஸ் தானே. என்னவா சொல்ற? ஆமாங்க, என்னைக்கு உங்க வாசல்ல கோலம் போட்டேனோ அன்னைக்கே உங்களை பத்தி என் மனசுல புள்ளி வச்சுட்டேன். வேணி, என்னைக்கு எனக்கு கையால பரிமாறினேனோ அப்பவே உங்க மேல பாசத்தை வச்சுட்டேன். வேணி, என்னைக்கு உங்க கால் பிடிச்சேனோ. கிருஷ்ணவேணி, அதுக்கு மேல சொல்லாதம்மா, அதுக்கு மேல சொல்லாத. என் நெஞ்ச தொட்டுட்டம்மா, என் நெஞ்ச தொட்டுட்ட. என்ன டாக்டர் குளிக்கிட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாப்பா கர்ப்பமா இருக்கு. அதுக்கு நான் காரணம்ல கேளுங்க சார். பாப்பா சார், நீங்க தான் பெரிய உதவி பண்ணணும். என்ன உதவி? கர்ப்பத்தை கலைச்சிருங்களேன். அந்த பாவத்தை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். ஏன் சார்? இந்த மாதிரி பல நாய்களுக்கு நான் கர்ப்பத்தை கலைச்சதால ஆண்டவன் எனக்கு ஒரு புள்ள குட்டியை கூட கொடுக்கல. இந்த சின்ன உடம்புக்குள்ள இப்படி ஒரு சோகதையா? பாப்பாவை ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் வரேன். டாக்டர், ஐ எம் சோ சாரி. பாப்பா, இதுவரைக்கும் நான் ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்தேன். இப்ப என்ன தலைகுனிய வச்சுட்டியம்மா. உன்ன மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தனே, அது கொடுத்த பரிசா இது. நீ எத்தனை குட்டி போடுவியோ அதை நான் என்ன விலைக்கு விற்பனோ? நான் டூப்ளிகேட்டுங்கிறத இதை கண்டுபிடிச்சிச்சா? இதோட வாயை அடைக்கிறேன். மீனாட்சி, என்னங்க? இத பாரு, இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஆனா இந்த நாய்க்கு தான் என்ன பிடிக்கல. ஐயோ, ஜானி ரொம்ப நல்லவங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு நான் பாம்பா இருக்கும்போது இந்த ஜானி என்ன கடிச்சு குதற போகுது. உன் மாங்கல்யத்துக்கே இதனால் ப்ராப்ளம் வரப்போகுது. ஜானி அப்படியெல்லாம் பண்ண மாட்டல்ல? பாத்தியா மீனாட்சி, பேசாம இருக்கேன் பாத்தியா? இத பாரு, இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல நாய் இருக்கணும். நீயே முடிவு பண்ணிக்க. ஜானி, அவரை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அவன் சத்தியம் பண்ண மாட்டான், அவன் ஒரு வெறியோடத்தான் அலையறான். ஜானி, சத்தியம் பண்ண போறியா இல்லையா? சத்தியம் பண்ண போறியா இல்லையா? போ. இனிமே நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்பா, அம்மாடி, கொஞ்சம் நெல்லுமா. அம்மா, நான் ரொம்ப காலமா இந்த இடத்துல தான் இருக்கேன். தினமும் உன்னை பாக்குறேன். நாள் தவறாம சாமி கும்பிட வர, அம்மனுக்கு முன்னாடி நின்னு கண் கலங்க கும்பிடுற. ஆனா மன வருத்தத்தோடு திரும்பி போற. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. உன் குறை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னவோ ஆத்தான்னு நினைச்சுக்கிட்டு தைரியமா சொல்லுமா. அம்மா, நான் விளக்கேத்தி வைக்கிறதுக்கும் விரதம் இருந்து தவிக்கிறதுக்கும் ஒரே காரணம், என் புருஷனுக்கு இருக்கிற குறை நீங்கணுங்கிறதா. அவர் பகல்ல மனுஷனாவும் ராத்திரியில பாம்பாவும் மாறிட்டு இருக்காரு. சாபத்தினால வந்தது வேண்டுதலாலதான் சரியாகும்னு நம்பி தினமும் இங்க வர. உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட விடாம போராடிக்கிட்டு வரையே, அதை நினைக்கும் போது பெருமையாவும் இருக்குமா. அம்மாடி, உன் குறை நீங்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? அது என்ன வழின்னு சொல்லுங்கம்மா. என் உயிரை கொடுத்தாவது அவரை காப்பாத்துற. இங்க இருந்து 10 மைல் தூரத்துல நாகமலன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நீயும் உன் புருஷனும் பௌர்ணமி அன்னைக்கு போய் தங்கி இருக்கணும். 2 பேரும் தூங்கவே கூடாது. விடியற் காலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல அங்க ஒரு ஒளி வரும். அந்த ஒளியை நோக்கி போனீங்கன்னா நீ கும்பிடுற ஆத்தாவோட கோயில் அங்க இருக்கும். அங்க இருக்கிற அம்மனோட கழுத்துல ஒரு வாடாத வேப்பல மாலை இருக்கும். அந்த வேப்பல மாலையை எடுத்து பாம்பா இருக்கிற உன் புருஷன் கழுத்துல போட்டேன்னா உன் புருஷனுக்கு சுயரூபம் வந்துடும். அம்மா,
நிச்சயமா பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு என் புருஷனை கூட்டிட்டு போறேன். நீங்க சொன்னபடியே செய்யறேன். அவசரப்படாத மீனாட்சி. நீ மட்டும் விரதம் இருந்தா போதாது, உன் புருஷனும் விரதம் இருக்கணும். வர பௌர்ணமி வரைக்கும் அவன் யார்கிட்டயும் பேசக்கூடாது, எதையும் எழுதக்கூடாது. அப்படியே எழுதுறதா இருந்தாலும் கருமாரி அம்மன் துணைன்னு மட்டும்தான் எழுதணும். என் மேல நம்பிக்கை வச்சு இதையெல்லாம் செய். நிச்சயமா உன் கஷ்டமெல்லாம் தீரும்மா. அம்மா, நீங்க சொன்னபடி என் புருஷன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன். நீங்க நல்லா இருக்கணும். நான் வரேம்மா. நாகமலைக்கு போகணுமா? ஆமாங்க, அந்த அம்மா சொன்னதை கேட்டதோ எனக்கு புது நம்பிக்கையே வந்துருச்சு. ராஜா, உனக்காக மீனாட்சி எவ்வளவோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்திருக்கா. கடவுளே மனசிறங்கி ஒரு பொம்பளை உருவத்துல வந்து உனக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கான்னு எனக்கு தோணுதுப்பா. அம்மா, நான் மறுபடியும் மனுஷனாவேங்கிற நம்பிக்கையே அத்து போச்சுமா. பாக்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பரிகாரம் சொல்றாங்க, ஆனா பலன் தான் இல்ல. இந்த பிறவி இப்படியே போகட்டுமா? நாகமலை எல்லாம் வேண்டாமா? சொல்றத கேளுப்பா. எங்களுக்காக இல்லைனாலும் மீனாட்சிக்காக இதை நீ செஞ்சுதான் ஆகணும். வேண்டாம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அம்மா, வாடாத மாலை அம்மன் கழுத்துல இருந்து மீனாட்சி எடுக்கிற போது அங்க இருக்கிற பாம்புகளால அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதை என்னால தாய்க்க முடியாதுமா. அதனாலதான் வேண்டாங்கிறம்மா. உங்களை காப்பாத்த போய் எனக்கு அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அதையும் நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களை வாழ வச்சே தீருவேன். இந்த விரதத்துக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். இன்னாட அது படா பேஜாரா போச்சு. இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது?